கர்த்தர் நாமத்து மகிழ்வதாக அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளை தேவன் சிறப்பெரு வசிக்க 7 அடிமைக்கு தேவாதேவன் இறக்குமாறு என்றால் அவர் நாமத்து மகிழ்வதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசத்துக்கு கடந்து சொல்லுவோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25 வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25. ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு நியாய சாஸ்திரி ஒரு மனிதன் கடந்து வந்து, ஆண்டவரை நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஒரு நித்திய ஜீவன் என்பது அழியாமை, அதற்கு முடிவே கிடையாது, யுகயுகமாக காணக்கூடிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட நான் அழியாமை அடைந்து கொள்வதற்கு நான் என்ன செய்யப்படுவேன் என்று கேட்கிறான். அதுக்கு நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்கிறான். அவன் பிரயோகத்தம் தேவனாய் கர்த்தரின் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்று சொல்லியிருக்கிறது என்று அதை சரியா சொன்னாய் என்று அவர் சொல்லுகிறான். பின் ஒரு ஓமை சொல்லுகிறான். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு கடந்து போகிறான். அவன் கடந்து போகும்போது அங்கே கல்லர்கள் அவனை அடித்து குத்துவீரா போட்டு அவன்கிட்ட இருக்கிற பொருளை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அந்த வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆசாரியன் போகிறான். அவன் வழியாக அவன் வழிவிலைக்கு கடந்து போகிறான். ஒரு லேவியன் போகிறான், அவனும் வழிவிலைக்கு கடந்து போகிறான். ஒரு சம்மாரியன் போகிறான். அவன் பார்த்து மனதுரையும் அந்த மனிதன் செத்து விடுவானே என்று சொல்லி அவனுக்கு வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு போயிட்டு அவனுக்கு போகும்போதே அவனுக்கு கட்டுகள் கட்டி ஒரு மருத்துவமனையில் விட்டுட்டு போகிறான். மீண்டும் மறுநாள் வரும்போது அவனுக்கு ஒரு செலவை கொடுத்துட்டு, இன்னும் அதிகமாக எதுவும் செலவானா நான் தந்து விடுகிறேன் என்று சொல்கிறான். அப்போது இந்த மனிதர்களை எந்த ஒரு மனிதன் நல்லவன் என்று கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், அந்த சமாரியன் தான் நல்லவன் என்று சொல்றான். அவன் செய்தது போல நீண்டு போய் செய் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு எதை பிரதானம் சொல்லுகிறான் பார்த்தீங்கன்னா, அன்பே பிரதானம் என்று சொல்லுகிறான். அவருடைய அன்பு கூறும்போது தான் தேவ சமூகத்துக்குள்ளாக நான் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படி என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். பொதுவாக அந்த நியாயஸ்தாத்திரி அவன் பெரிய ஒரு நியாயபதி இருப்பதனாலே தன்னை மெச்சு கொள்வதாக அவன் கடந்து வருகிறான். ஆனால் அவனுக்குள்ளாக இருக்கிற என்ன நிலை பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இணக்கம் இல்லாமல் இருக்கிறது.
அவன்கிட்ட மற்றொரு மனிதன் மேல அன்பு இல்லாமல் இருக்கிறது. அதுதான் அங்கே மையப்படுத்துகிறார். இவர் பெரிய நியாயபதியாக தன்னை மேன்மை பாராட்டி கொண்டாலும் ஆனால் ஒன்றது என்ன கிடையாது, அன்பு இல்லாமல் இருக்கிறார். அதனால நீ அன்பை பின்பற்றி கடந்து போய் நீ நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளலாம் என்று அங்கே சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அது நம்ம இறை சமூகத்துக்குள்ளாக அந்த ஓமைக்குள்ளாக நிறைய உள்ளடக்கம் இருக்கிறது. ஒரு மனிதனை காப்பாற்றக்கூடிய தப்பி வைக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் அதை எடுக்கிறான். ஒரு மனிதனை காப்பாற்ற உதவி செய்யக்கூடிய லேவியன் அதை எடுக்கிறான். ரெண்டுக்குமே சம்பந்தம் இல்லாமல் ஒரு மனிதன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா அந்த மனிதன் மேல் மனதுருகிறான் என்று பார்க்கிறோம். அதனால் இறைமாருக்கு நாம் எதிர்பார்க்கிற அன்பை நிலைநாட்டக்கூடிய சத்தியத்தை கை கொள்ளக்கூடிய தெய்வத்திடத்துக்கு முன்மாதிரி இருக்க நாம் தான் முன் வர வேண்டும். நாம் அதை இழந்து போய்விடுகிறோம் என்று சொல்லி அதை பின்பற்றினாதான் என்ன பண்ண முடியும், நீ நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தோட வாசிக்கும். தன் சகோதரனை எந்த ஒரு மனிதனை பகைக்கிறானோ அவன் கொலைபாதகன் என்று சொல்லுகிறது. அதான் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற முதலாவது நாம் நடைமுறைப்படுத்துகிற ஆவிக்குரிய சகோதரர்கள், மாம்ச பிரகம சகோதரர்கள், நம்மோடு சார்ந்திருக்கிற அந்யோன்யத்தில் பின்பற்ற எல்லாம் நம்மளோட சகோதரர்கள் வருகிறார்கள். ஆனால் முதல் நிலை யார் பார்த்தீங்கன்னா தன் ஆவிக்குரிய சகோதரர் என்று சொல்கிறது. அதில் எந்த ஒரு மனிதன் தன் சகோதரர் பகைக்கிறானோ அவன் கொலைபாதகன் என்று சொல்லுகிறது. ஆனால் எதை மையப்படுத்துகிறான் பார்த்தீங்கன்னா அன்பை மையப்படுத்துகிறான். ஏன்னா அந்த அன்பை நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அன்பு குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிந்தில் சொல்லுவார், பொறாமை இல்லை, தன்னை புகழாது, மேன்மை பாராட்டாது, ஒரு பெரிய பற்றுகளை போட்டு கொடுப்பார். அன்புக்கு நம்ம எதுவுமே ஈடுகட்ட முடியாது, உன்னத பாட்டில் பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற தேவனை நாம் தொழுது கொள்வது போல தன் சமூகத்தில் அன்பு செலுத்துவது பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான கட்டளை. அதுவே ஒரு மனிதன் நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்வதாக இறைமார்க்கம் சொல்கிறது. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும். மார்க் 10:14. அடுத்தபடியாக சொல்லுகிறார், ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பிள்ளையாக மாற வேண்டும். ஏன்னா நம்ம குழந்தைகளை பார்க்கிறோம், ஒரு யதார்த்தமான தன்மை, வஞ்சகம், ஏமாற்றுதல் இப்படிலாம் இருக்காது. அதன் அடிப்படைகளாக தேவனுடைய ராஜ்யத்தை ஒப்பிடுகிறார். தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு சிறு பிள்ளை போல இருக்கு. காலையில சண்டை போட்டுக்கும், சாயந்தரம் பிடிக்கும். இதுதான் நம்ம அந்த பிள்ளையுடைய நம்ம சுபாசத்தை பார்க்கிறோம். அதை மனசுல வச்சுட்டு வைராக்கியம் பாராட்டி பழிவாக்கு வந்தது அப்படிலாம் இல்லாமல் ஒரு சிறுபிள்ளை என்பது இறைமார்க்கம் சொல்லுகிறப்ப நம்ம வேதம் சொல்லுகிறது, கோபப்பட்டால் மாலையில் சூரிய மறைவுலாம் பண்ணணும், கோபத்தை விட்டுவிட வேண்டியது சொல்லும். இப்படிப்பட்ட நிலைகள் தான் தேவனோட ராஜ்யத்தை மையப்படுத்தி நமக்கு நடைமுறைப்படுத்த நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும். அப்பொழுது தம்முடைய சீசரை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவ ராஜ்யம் உங்களுடையது. இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற எந்த ஒரு மன தரித்திரனாக இருக்கிறானோ அவனை பாக்கியவான் என்று சொல்கிறது. இதில் நிறைய உள்ளடங்களாக சொல்ல சம்பவம் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றாரு பார்த்தீங்கன்னா, எதுவும் எதிர்கொண்டு போக முடியும். ஒரு தரித்திரவான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தயாராக இருப்பான். ஆனால் ஒரு ஐஸ்வர்யவன் அப்படி அடைய முடியாது. நம்ம என்ன வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு ஐஸ்வர்யவன் இருக்கிறான். அவன் வந்து கேட்குற, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கு என்ன அப்படி கேட்குறான். அதை ஒரு பெரிய பற்றுகளை போட்டு கொடுக்குறான். நான் எல்லாத்துக்கும் உண்மையாக இருக்கிறேன், உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை வித்து தரித்திட்டு போடு அப்படிங்கிறான். அவன் இருதயம் கடிந்து போட்டு போனான் என்று பார்க்கிறோம். இப்படி ஏன் இந்த தரித்திரத்துக்கு ஒப்பிடுறாரு பார்த்தீங்கன்னா, எது வேணாலும் கடந்து போக தயாராக இருப்பாங்க. ஒரு ஐஸ்வர்யம் போக முடியாது, தன் நிலத்தை தன் ஐஸ்வர்யத்தை எடுக்க முடியும்.
ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க போக முடியாது. நம்ம லோத்துடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். சோதனைக்கு வரப்பட ஒரு பெரிய அழிவை உண்டாக போகிறது. தேவன் ஆபிரகாம் நினைவு கூர்ந்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற வருகிறார். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வருவதற்கு அவருக்கு மனசே இருக்க மாட்டேங்குது. ரொம்ப பிரயாசப்பட்டு தூதர்களை பிரயாசப்பட்டு கொண்டு போகிறார்கள். அங்க ஒரு நியமனத்தை சொல்லுகிறார், நீங்க பின்னிட்டு பார்க்காம ஓடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. லோத்தோட மனைவி பின்னிட்டு பார்த்து உப்புக்கு நான் போறான்னு பார்க்கிறோம். இப்படி எந்த ஒரு கனமுத்துக்குரிய விஷயம் இருக்கிறதோ அது எதுவுமே இழக்க முடியாது. அது ஐஸ்வர்யமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், என்ன ஒரு நிகழ்வு இருந்தாலும் அப்படி அதை அடைய முடியாது. அதுதான் ஒப்பிடுகிறேன். ஏன்னா இதெல்லாம் கடைசி காலத்துக்கு சார்ந்தது. இப்போ உங்களுக்கு புரியாத விஷயம்லாம் ஏன் தரித்திரத்தை சொல்றாரு பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்துல மெய்ப்பெற வேண்டும், மந்தைகளை சிதைவு போகிற கடினமான காலத்தை நம்ம கடந்து போக போகிறோம். இப்போ நம்ம எதையும் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் போது அங்கே தரித்திரம் ஒன்றில் அப்படியே உதவிட்டு வந்துடுவான். ஐஸ்வர்யம் ஒரு பதிவில் இருக்கிற பட்டத்தில் இருக்க வர முடியாது. அதை மையப்படுத்தி தான் சொல்லுகிறான். ஏன் அந்த சம்பவத்தை நம்ம தரித்திரம் வாழ்வுகள் கடவுள் விருப்பம் கிடையாது. நம்ம கடந்து போகிற சூழ்நிலை அப்படி சிக்குகிறது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தரித்திரதெல்லாம் தூக்கி போட்டு வந்துடலாம், இல்லைன்னா நம்ம வர முடியாது. அது அடிப்படையாக நம்ம பின் நடக்க போகிற சம்பவத்தை மையப்படுத்தி அங்க எழுதி வைத்திருக்கிறார். மத்திய 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவருடையது என்று பார்க்கிறோம். ஆனா இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற இதெல்லாம் ஏன் எழுதி வைத்திருக்காரு பார்த்தீங்கன்னா, தேவ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பது, தேவனை நம்ம எதிர்பார்க்க கடைசி காலம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வழிகளை சந்திக்க இருக்கிறது. அதன் அடிப்படைகளை தான் மையப்படுத்துகிறான். எந்த ஒரு மனிதன் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறானோ அவன் பாக்கியவான், பரலோகராஜ்யம் அவளுடையது என்று பார்க்கிறோம். இதன் அடிப்படைகளை தான் நம்ம பார்க்கிறோம். அன்பு பிரதானது. தரித்திரர்கள் அதை அடைய முடியும். ஒரு சிறு பிள்ளைகளை பாவம் மாற வேண்டும். நீதி நிமித்தம் யார் துன்பப்படுகிறார்களோ இப்படிப்பட்ட கேட்டுக்கிற அடிப்படைகளை தான் நாம் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள முடியும். ஏன்னா நம்ம இறைமார்க்கம் தெய்வ திட்டம் கடைசி காலம் என்பது உலகம் உண்டான முதல் எடுத்துக்கொள்ளலாம். சம்பவிக்கப்படாத ஒரு கடினமான காலம். அந்த காலத்தில் நம்ம தள்ளப்படுகிறோம். சாத்தன் அப்படிப்பட்ட ஒரு தந்திரமான சூழ்ச்சி உண்டாக்க போகிறான். அப்படி உண்டாக்கப்படும்போது இப்படி நிலைகளுக்கெல்லாம் நீங்க மாறினாதான் ஜெயிக்க முடியும். ஒன்றும் தெய்வ சமூகத்தில் அன்பு செலுத்தப்பட வேண்டும், மனிதன் மத்தியிலும் அன்பு செலுத்தப்பட வேண்டும். பூமிக்குள்ளாக ஒரு செயலை எழுப்பது தரித்திரம் சீக்கிரம் விட்டுட்டு உடையதெல்லாம், இல்லைன்னா நம்ம அதை கடினமாகும். இப்படிப்பட்ட நிலைகள்லாம் நாம் இறை சமூகத்தெல்லாம் நாம் சந்திக்க எதிர்பார்த்து கொண்டிருப்பதனாலே நாம் தெளிவாக இருக்கப்பட வேண்டும் என்று அங்கே நிலைப்படுத்துகிறது. ஆனால் கடைசியாக நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கு இவர்களுடைய தகுதிகளை நாம் எதிர்நோக்கி தெய்வ தீர்மானம் இருப்பதனாலே அதை நாம் சரி செய்து கொள்ளப்பட வேண்டும். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 142ஆம் வசனத்தை வாசிப்போம். இறைவாக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற உங்களுடைய நீதி நித்திய நீதி, உங்களுடைய வேதம் சத்தியம் என்று பார்க்கிறோம். அல்ல ஒரு நித்தியத்தை நாம் அடைந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இந்த வேதமே என்று சொல்கிறார். இந்த வேதத்தில் எழுதப்பட ஒவ்வொரு வார்த்தையின் அடிப்படைகளை தான் நாம் நித்தியத்தை அடைந்து கொள்ளப்பட வேண்டும் என்று இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். இறை சமூகத்துக்குள்ளாக தேவனுடைய நித்தியம் நம்ம ஏற்கனவே பார்த்தவரை கடவுளோட வார்த்தைக்குள்ளாக இருக்கிறது. அந்த வார்த்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஏன்னா இறை சமூகத்துக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை மீறி ஆதார் பாவம் செய்து ஒரு நித்தியத்தை இழந்து போகிறான். ஏன்னா மரணம் என்பது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டதல்ல, மரணம் மாத்திரமல்ல
அங்க சொல்லப்பட்ட 7 தண்டனைகள் அது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டதல்ல. மனிதன் தேவனுடைய வார்த்தை மீறி அதை பெற்றுக்கொண்டான். மீண்டும் எந்த ஒரு வார்த்தையை இழந்து மனித நித்தியத்தை இழந்தானோ அதே போல மீண்டும் அடைந்து கொள்வதற்கு அதில் இயேசு கிறிஸ்து வார்த்தையே இருக்கிறார் என்று சொல்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்ல, தேவனிருந்து புறப்பட்ட வாயில் வார்த்தை. அந்த வார்த்தையை ஆதானை அவளை மீறினதுனாலே நித்தியத்தை இழக்கிறார்கள். மீண்டும் அந்த நித்தியத்தை அடைந்து கொள்வதற்கு அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை கிறிஸ்துவை எந்த ஒரு மனிதனை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதைகளை நடக்கிறானோ மீண்டும் நித்தியத்தினம் அடைந்து கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினாலே ஆதான் யாவால் நித்தியத்தை இழந்தார்கள். அதே போல மீண்டும் அந்த நித்தியத்தை நீங்கள் அடைந்து கொள்ளப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா பிதாவுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் கை கொள்ளப்படும் போது நாம் மீண்டும் நித்தியத்தை அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய கட்டளையே நித்திய ஜீவனாய் இருக்கிறது. நான் பேசுகிறேன், என்னிடம் சுயத்திலிருந்து ஒன்று பேசாமல் தேவனுடைய கட்டளையவே நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நம்ம இறைவாக்கும் சொல்லுகிற பிரகாரம் அருபெருஞ்சகர இயேசு கிறிஸ்துடைய ஒரு மாம்ச தோற்றங்களாக காணப்பட்டாலும், நம்மை போல ஒரு பார்வுள்ள மனிதனாக ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்தாலும் அவர் குறித்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நான் உண்மை போல ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்தாலும் என்னுடைய முழு வேலை என்பது அவருடைய கட்டளையே நித்திய ஜீவனாக இருக்கிறது அறிவேன். ஆக நான் பேசுகிற பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். ஆனால் அருபெருஞ்சகர இயேசு கிறிஸ்து தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட வார்த்தையாக இருந்தாலும், ஒரு மனிதகுமாரன் வெளிப்பட்டாலும் தேவன் என்னை எதற்காக அனுப்பினாரோ அதை மாத்திரம் நான் செய்கிறேன். அதுவே நான் நித்தியம் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் மெய் தேவனாகிய கிறிஸ்துவை அவரையும் அவர் சொல்லப்பட வார்த்தையில் எந்த ஒரு மனிதன் கைப்படுகிறானோ அது நித்தியத்தை மீண்டும் அடைந்து கொள்வதற்கு ஒரு வாசல். அப்படி இயேசுவையும் நம்முடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்படவிட்டால் நாம் ஏகத்தோடு ஆதாரம் மூலமே இழந்தப்பட்ட நித்தியத்தை நாம் அடைய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிப்போம். வேத வார்த்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால உங்கள் நித்திய ஜீவன் உண்டாக என்று சொல்கிறார். ஒரு மனிதன் நித்திய ஜீவன் அடைந்து கொள்ளப்படுறது பார்த்தீங்கன்னா வேதத்தை ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டும். ஏன்னா வேதத்துல எல்லாத்துலயும் அல்ல, நித்திய ஜீவனுக்குன்னு ஒரு சில வார்த்தை எழுதி வைத்திருக்கிறான். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. ஒரு சமாதானம் அடைந்து கொள்வதற்கு ஒரு வார்த்தை இருக்கிறது, பாதுகாப்பு அடைந்து கொள்வதற்கு ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்வதற்கு ஒரு வார்த்தை இருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் சில வார்த்தைகள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளை கைக்கொண்டா அதற்குரிய கூலி கிடைக்கும். அதே போல நித்திய ஜீவன் என்பது என்ன சொல்லியிருக்கிறார், அந்த நித்திய ஜீவன வார்த்தை ஆராய்ந்து அறிந்து கை கொண்டா நித்தியம் அடைந்து கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்துவ அப்படி நீங்க யோசிக்கல, இதை இயேசு ஏற்றுக்கொண்டா போதும் நமக்கு எல்லாம் கிடைச்சிடும் நினைக்கிறா தவறு. இயேசு ஏற்றுக்கொண்டதுனால எல்லாம் கிடைக்காது. ஒவ்வொன்றுக்கும் எதை கையாளப்பட வேண்டும் எழுதியிருக்கிறாரோ அதை கையாண்டாதான் அந்த நிலை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். நீங்க அப்படி கையாளாம இதை இயேசு ஏற்று நம்ம எல்லாம் கொடுத்து நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா அடைய முடியாது. சொல்லுகிறார் நித்திய ஜீவன் என்று அதற்குரிய வார்த்தை இருக்கிறது. அதை ஆராய்ந்து நீங்களை கை கொண்டீங்கன்னா நாம் நித்திய ஜீவன் அடைந்து கொள்ளலாம். அதான் இறை சமூகத்தில் எல்லாரும் நான் எதிர்பார்க்கிறேன். எல்லா கிறிஸ்தவர்களும் நம்ம எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டு வந்துட்டு வந்தோம் போயிடும், போகவே முடியாது. அவர் போவதற்கு என்ன எழுதி வச்சுக்கோ அதை நீங்கள் கையாளப்பட வேண்டும். ஒவ்வொரு நிலைகளுக்கும் ஒரு நிலை உண்டு. ஒரு டூ வீலர்
அதுக்குன்னு ஒரு மதிப்புள்ள பணம் இருக்கு. ஒரு கார் வாங்கணும், அதுக்குள்ளே பணம் இருக்கிறது. ஒரு விமானம் வாங்கணும், அதுக்குள்ளே பணம் இருக்கிறது. ஒரு 2 வீலர் வாங்குற 1 லட்சம் வச்சுட்டு நம்ம விமானம் வாங்க ஆசைப்படணும், எப்படி போக முடியும்? எல்லாம் பணம் தான். 1 லட்சம் பணம் தான், 1 கோடி பணம் தான், 100 ரூபாய் பணம் தான். அதற்கென்று ஒரு மதிப்பு இருக்கிறது. அதே போல இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு நித்திய ஜீவன் அடைந்து கொள்ளப்பட வேண்டும் சொன்னால் அதற்கு என்ன எழுதி வைத்திருக்கிறார், அதை நாம் என்ன வார்த்தை கை கொண்டாதான் அடைய முடியும் என்று அறிந்தாதான் நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்ள முடியும். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இங்க அறிவிக்கிற இயேசுகள் சொல்லுகிறார், ஒன்றாக மெய்தேவனை உம்மையும் நீர் அனுப்பினாக இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். ஆனால் அவர் சொல்லுகிற வேதத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் நம்முடைய ஒன்றாக மெய்தேவனாய் உம்மை அனுப்பினாக இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். வேதாந்தத்துல திருசமணம் உள்ள பண்ணினா தெரியும், பிதாதான் இயேசு வந்தார். ஆனால் இயேசு வர வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, பிதா சொன்னா போதும். இன்னொரு குறிப்பு, இயேசுதான் பிதாவை இருந்து வந்தார், அல்ல இயேசு சொன்னா போது பிதாவை சொல்ல வேண்டாம். இப்படியெல்லாம் பிரேசம் முதல் குழப்பங்கள் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிற பிரகாரம் பிதாவாகிய தேவன் அனுப்பப்பட்ட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை அறிகிற பிரகாரம் அறிந்து அவர் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கை கொண்டாதான் நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்ள முடியும். அதுதான் நம்ம இறை சமூகம் இயேசுவே இங்கே மத்தியில் கட்டளை கொடுக்குறோம். நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. அப்படி அறிவித்து ஏற்றுக்கொள்கிற மனிதனை நீங்கள் பிதா குமாரன் பரிசுநாமத்தில் என்ன பண்ணுங்க, ஞானஸ்நானம் கொடுங்க இதெல்லாம் அங்கே மையப்படுத்துகிறான். தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறோம் அதை தான் நாம் கை கொள்ளப்பட வேண்டும். நம்ம மன விருப்பப்படி சூழ்நிலைப்படி நாம் நடப்பது நிச்சயமா அது தவறு. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தோட வாசகம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறாண்டி வேறொன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவம் உண்டாயிருக்கேன், அது பரிபூர்ணமடைய வந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, பிதாவின் பூமியில் அனுப்பப்பட்ட நோக்கம் ஒரு ஜீவன் என்று சொல்கிறார். என்ன ஒரு புதுசாக நம்ம ஜீவன் கொடுக்க போகிறார். ஏதோ ஜீவனை தானே இருக்கிறோம், ஜீவன் இருப்பதெல்லாம் நடந்து நடமாடிட்டு இருக்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் அறிவுறுத்துகிற இயேசு சொல்லுகிற ஜீவன் என்பது ஒரு பாவம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை. அவர் கொடுக்க போகிற அந்த ஜீவனுக்கு என்பது முடிவு கிடையாது. மரணம் அதை தோற்கடிக்கப்படுகிறது, மரணத்தை ஜெயிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதை நம்ம யோவான் 11 பார்க்கிறோம். இயேசுக்கு பிரியமான ஒரு சீஷன் நண்பன் லாசர் என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் மரணம் அடைந்து விடுகிறான். தன் சகோதரிகள் அவனை அழைத்து வர சொல்லுகிறார்கள். அழைத்து வருவதற்குள்ளாக அவன் செத்து போயிடான். அங்க அவன் சொல்லுகிறான், வாசிப்போம் 11ஆம் அதிகாரம் 24 வாசிப்போம். பார்க்கிறோம் லாசரை எழுப்பு கொடுக்க வருகிறார். அதுக்கு மார்த்தா சொல்லுகிறார், கடைசி நாட்கள் என் சகோதரன் எழுந்திருப்பேன் என்று நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அதுக்கு சொல்லுகிறார், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசம் மரித்தாலும் உயிரடைவான், மரியாமல் இருப்பான் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஏன்னா ஊழியத்தை நம்ம 2ஆ வகுக்கிறோம். 1ஆம் நூற்றாண்டில் காணப்பட்ட எரேமியா 16:14 சொல்லுகிற பிரகாரம் ஒரு மீன் பிடிக்கிற ஊழியம், அவர் மரித்துதான் உயிரடைவார்கள். 2ஆவதாக ஊழியம் வேட்டையாடுகிற ஊழியம், அவர்கள் மரணத்தை காண மாட்டார்கள். அதான் அங்கே சொல்லப்படுற 2 வார்த்தை. அவர் 1ஆம் நூற்றாண்டு சொல்லப்பட்டால் அந்த வார்த்தை எங்கே பிரிதுபடுகிறது பார்த்தீங்கன்னா, 2ஆவது ஊழியமே கடைசி கால ஊழியம் 1 மணி நேரம் ஆகிய
அந்த ஊழியத்தை பிரதிபலிப்பதாக நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். பிலிப்பு 1 அதிகாரம் 21 வசனத்தை வாசிப்போம். கொரிந்தியர்ல பிலிப்பர் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு சாவு, அவரே எனக்கு ஜீவன் என்று சொல்லுகிறார். அல்ல இயேசு கிறிஸ்து நான் எதுவும் சந்திக்க தயாரா இருக்கிறேன், ஆனா கிறிஸ்து தான் எனக்கு ஜீவனை உண்டாக்க போகிறார் என்று சொல்லுகிறார். அல்ல எந்த ஒரு கிறிஸ்து மூலியமாக நான் ஜீவன் அடைய போகிறேனோ அந்த கிறிஸ்துவ நான் சாக தயாரா இருக்கிறேன். அல்ல இயேசுவா அவர் சொல்லுகிற எல்லா உட்பொருளும் பின்பு நடைமுறைப்படுத்த ஒரு வாழ்க்கை சொல்லுகிறார்கள். அவர்கள் வாழுகிற வாழ்க்கை அவர்கள் ஒப்பிடல, பின்பு நடைமுறைப்படுத்துகிற கிறிஸ்துவனுக்கு ஜீவனாய் இருக்கிறார். ஆனால் மரித்தால் அவர் என்னை உயிர்ப்பிப்பார், ஆனால் சாவன் அவர் பெரிதாக எண்ணப்படலை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் சொல்லப்படுகிற கிறிஸ்து என்கிற நிகழ்வு நாம் இந்த நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவனுள்ள வாழ்க்கை அல்ல, பின்பு அடைய போகிற மரணத்திலிருந்து ஒரு உயிர்த்தெழுதலும் சாவாமை தனித்து கொள்கிற விஷயத்தை தான் கிறிஸ்து ஜீவன் என்று சொல்கிறார்கள். இது அவர் கடந்து முதலாண்டு மரித்த மரணத்தை பற்றி அல்ல, பின்பு ஒரு மரியாமை அடைய போகிற விஷயங்களும் மரித்தவன் கல்லறிலிருந்து உயிர்த்தெழ போகிற விஷயத்தை தான் அங்க ஜீவன் என்று அங்கே நடைமுறைப்படுத்த நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 1 யோவான் 1 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்திலிருந்தது, எங்களுக்கு வெளிப்பட்டதும் நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆனா இறைமார்க்கு நமக்கு சொல்லுகிற பிரகாரம் அருமரட்சகர இயேசு கிறிஸ்துவியாக ஒரு புறத்தோற்றத்தை நாம் பார்க்க கூடாது. எதை வந்தார் மரித்தார் உயிர்த்தெழுந்தார் வேதம் சொல்லி இருக்கிறது அது அல்ல. அதாவது இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மரித்து இலைப்பாரி கொண்டு இருக்கிற ஆபிரகாம் மடியில் இருக்கிற ஜனங்களும், மரித்து பூமிக்குள்ள நடமாடி கொண்டு இருக்கிற மனிதர்களும், உயிரோடு இருக்கிற நாமும், இந்த 3 நிலைகளில் இருக்கிற மனிதர்களுக்கும் ஒரு ஜீவனை தருகிறேன் என்று சொல்கிறார். அதான் நித்திய வாழ்க்கை, அழியாமை என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையை கொடுப்பதற்காக அவர் வெளிப்பட்ட இருக்கிறோம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதான் நம்ம 1ஆம் நூற்றாண்டு நடைமுறைப்படுத்தின விஷயத்தை வைத்து நம்ம புரியாம இருக்கக்கூடாது. 1ஆம் நூற்றாண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் ஆபிரகாம் அடியில் இருக்கிற மேய்பாதாளத்தில் இருக்கிற நீதிமான்களும் இன்றைய வரைக்கும் மரித்து உயிரடையாம இறைப்பாரி கொண்டு இருக்கிற மனிதர்களும் பிரசவம் அடைந்து கொண்டு இருக்க நமக்கும் ஒரு நித்திய வாழ்க்கை கொடுப்பதற்காக தான் அவர் வெளிப்பட்டார். அந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எப்படி நடைமுறைப்படுத்த போறேன் பின்னும் நாம் பார்க்க போகிறோம். யோவான் 5 அதிகாரம் 24 வசனத்தை வாசிப்போம். யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்ன அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்ல நித்திய ஜீவனை எப்படி நடைமுறைப்படுத்துகிறார்? என்னையும் என் அனுப்பினரையும் என் வாக்கு எந்த ஒருவன் கை கொள்ளுகிறானோ அவன் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வான் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதனால இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற நமக்கெல்லாம் ஒரே பிதாவாகிய கர்த்தர் அவரையும் அவர் அனுப்பின நேசகுமான இயேசு கிறிஸ்துவையும் அவர் தன் ஊழிய காலத்தில் உபதேசித்த சட்ட திட்டங்களையும் நாம் கை கொள்ளும் போதுதான் நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் நாம் எந்த நிலையில் நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்ள முடியாது. யோவான் 6 அதிகாரம் 47 வாசிப்போம். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, நானே
54 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இங்க இறைவாக்கு நடைமுறைப்படுத்துகிற ஜீவ அப்ப நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவில் புசித்திருந்தும் மரித்தார்கள். இதை புசிக்கிறோம் அறியாமல் இருப்பார். வானத்தில் இருக்கிற அப்பா இதுவே என்று சொல்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஜீவன் அடைந்து கொள்ளப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்டா பார்க்கிறோம். ஒன்று, பிதாவை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவர் அடிப்படை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவரால் உரைக்கப்பட வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடியாக சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம். இந்த மாம்சத்தை குறித்து ரத்தத்தை பானம் பண்ணுறதுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அடுத்தபடியாக அவர் சொல்லுகிற நிலைப்பாட்டில் திருவிருந்தை மையப்படுத்துகிறார். ஏன்னா திருவிருந்து என்பது நம்ம பல நிலையிலே சொல்லியிருக்கிறோம். முழுகினவன் தான் கால்களை மாத்திரம் கழுவினா போதும். ஏன்னா நம்முடைய முழு பாவங்களுக்கு இயேசு நாம ஞானஸ்நானம் பெற்ற மனிதர்கள் நடைமுறை வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகள் செய்வதனாலே அவர் தன் பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்து ஒரு காலை கழுவி கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று சொல்லி நினைவு கூர்ந்து அது கையாளப்படுவது பாவ மன்னிப்பை அவன் அடைகிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6, 7 வாசிப்போம். நமக்கு ஒரு பாதகர் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிறகு என்று பார்க்கிறோம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தை மீண்டும் திடப்படுத்தி அதை நீதினால் நியாயத்தின்படியாக நிலைநிறுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் மனித வாழ்க்கை என்பது இன்றைய பார்வைக்கு ஒரு நிரந்தர நிலை என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் தன் குமாரனை கொண்டு ஒரு நித்திய ராஜ்யத்தை நடைமுறைப்படுத்தி அது ஒரு நித்திய ஜீவனை கொடுத்து நம்மை ஆளுகை செய்ய போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தோட வாசிப்போம். மீறுதலை தவிர்ப்பதற்கும் பாவங்களை தொலைப்பதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கும் நித்திய நீரை வலியுறுப்பதற்காக தரிசனத்தை தீர்க்க தரிசனத்தையும் முத்திருப்பதற்காக மகா பரிசுத்தமுள்ள அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். மனித வாழ்க்கையில் காணப்படுகிற மீறுதல், மனித வாழ்க்கையில் காணப்படுற பாவங்கள், மனித வாழ்க்கையில் காணப்படுற அக்கிரமங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்வதற்காகவும் ஒரு நித்திய நீதியை உருவாக்குவதற்காக பிதாவாகிய கிறிஸ்து அனுப்பி கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா நிலைகளிலிருந்து நிவர்த்தி செய்வதற்காகவே நேசுகுமார் பூமிக்குள்ள வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில உண்டாகுவது நித்திய ஜீவன். அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவத்துடைய முடிவு
அனுபவத்தின் இறுதி என்பது மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். ஆனால் காலங்காலமா நம்ம அடிமைப்படுத்திக் கொண்டிருந்த, காலங்காலம் சிக்கிக் கொண்டிருந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு இயேசு கிறிஸ்து வந்தார் என்று அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமானுக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற கிறிஸ்துவே நித்திய ஜீவனாக நாம் வெளிப்படுகிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். நாம் எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் உங்கள் நித்திய ஜீவன் உண்டு என்றும் நீங்கள் அறியவும் தேவகுமார நாமத்தில் நீங்கள் விசுவாசம் இருக்கவும் தேவகுமார நாமத்தில் உங்கள் நம்பிக்கை வைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இறை சமூகம் வேத நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஏதோ ஒரு அழியாமை பெற்றுக்கொண்டார். ஆதான் சரீரம் முதற்கொண்டு ஆரோக்கியம் முதற்கொண்டு ஜீவன் முதற்கொண்டு அவன் கொடுக்கப்பட்ட நிலை ஒரு அழியாமை. தேவனுடைய வார்த்தை மீறி பாவம் செய்தனாலே அது அவன் இழந்து போகிறான். எந்த ஒரு வார்த்தையினால பாவம் செய்தாலும் மீண்டும் அந்த வார்த்தையை வைத்து புதுப்பிப்பதற்காக கிறிஸ்து வார்த்தையாக வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவர் வார்த்தையாக வெளிப்பட்ட கிறிஸ்துவை மீண்டும் ஒரு நித்திய வாக்கியங்கள் அடைந்து கொள்ளப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா அநாதி தேவனாகிய பிதாவை ஏற்றுக்கொள்வதும் அவர் மூலமே அனுப்பப்பட இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்வதும் அவரால் உரைக்கப்படுகிற வார்த்தைகளை கைக்கொள்வதுமே நமக்கு நித்திய ஜீவன் என்று சொல்கிறது. அல்ல நம்முடைய பிதாவாகிய தேவனும் அவரால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் அவரால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்துவையும் உபதேசங்களும் எப்படி நாம் கையாளுவது? ஏன்னா இப்போ பிதாவை நீங்க பார்க்க முடியாது, இயேசு கிறிஸ்து நீங்க பார்க்க முடியாது, தேவனோட நாமத்தை எழுதப்பட்ட வார்த்தைகளும் எதுவுமே வெளியரங்கமா கிடையாது, எல்லாம் மறைப்பொருள். தானியேல் தீர்க்கதரிசனத்துல பார்க்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் பார்க்கிறோம், வேதமெல்லாம் முத்திரிக்கப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரடியா ஒரு மனிதன் பிதாவை பார்க்க முடியாது, இயேசுவை பார்க்க முடியாது, வேதத்தில் இருக்க மகத்துவங்களை அறிந்து கொள்ள முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்க எப்படி இப்போ அடைந்து கொள்வது, எங்க போய் தேடுவது, எங்க அடைந்து கொள்ள என்பது முக்கியம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கடைசி காலத்துல இறை சமூகம் தன் சரீரம் சமைப்புலாக தான் வைத்திருக்கிறார். நீங்க பிதாவை பார்க்கிற விஷயமா தான் சரி, இயேசுவை பார்க்கிற விஷயமா தான் சரி, இருக்கிற வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளப்பட வேண்டியனாலும் சரி, எல்லாம் எங்க வைத்திருக்காரு பார்த்தீங்கன்னா சமைப்புலாக தான் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கும். இனி காலம் செல்லாது, ஆனால் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசி சுவிசேஷம் அறிவித்தபடி 7ஆம் சத்தத்தின் நாட்களை அவன் எக்காலம் ஊதுகிறான். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மெய்தேவனாகிய பிதாவையும் அவரால் அனுப்பப்பட்ட இயேசுவையும் அவர் மூலம் தீர்க்கதரிசனம் அறிவிக்கப்பட்ட வேத வார்த்தைகளை இங்கே மார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் ஒரு 7ஆம் கையில் இருக்கிறது. அவனே தேவ ரகசியத்தை வெளியரங்கமாக்கி நான் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். வெளிப்படுத்தின 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ண எல்லா ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாச
பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கு அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷ உடையவனாயிருந்தான். ஆனால் இறை சமூகம் யாவானுக்கு நாம் அறிவிக்கிற பிரகாரம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு நித்திய சுவிசேஷம் என்பது பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் கோத்திரத பாஷைக்காரருக்கும் அவன் அறிவிக்க உடையவனாயிருக்கிறான் என்று பார்க்கிறோம். அல்ல வேதத்துல மறைத்து வைத்திருக்கிற ரகசியங்களும் தேவனுடைய ஒரு பிரதான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் இப்படிப்பட்ட நிலைகளை ஒரு நித்திய சுவிசேஷமா நடைமுறைப்படுத்தி அந்த சுவிசேஷன் வாயிலாக தான் நாம் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். கரைத்திரை முதலாளி ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிழ்மான சபையாக அதை தமக்கும் நினைத்துக் கொள்வது தம்மை அர்ப்பணித்தார். இயேசு கிறிஸ்துவின் வடிவம் பல காரியங்களை நாம் அறிவித்திருந்தாலும் இறுதியாக எபேசு சபைக்கு பவுல் எழுதுகிற பிரகாரம் கரை திரை முதல ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிழ்மான சபையாக அதை தமக்கும் நெறித்துக் கொள்வதற்கு தம்மை அர்ப்பணித்தார். அதான் இயேசு கிறிஸ்து முதலாம் நூற்றாண்டு வந்த பிரதான நோக்கம் கடைசி காலத்துல அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மூலமா அறிவிக்கப்பட்ட சத்திய வசனங்களை ஒரு 7ஆம் தேதிக்கு ஒரு மனிதனுக்குள்ளாக வெளிப்பட்டு அதை கை கொண்டு ஒரு பூர்ணத்துவத்தை அடைந்து கொள்வதற்காகவே சபையை நமக்கு நியமித்திருக்கிறோம். ஆனால் சபையோட பிரதான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பூர்ணத்துவத்தை அடைந்து கொள்வதற்கு சபையே காரணமாக இருக்கிறது. சபையை அதற்கு வாசனை இருக்கு நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏதோ ஒரு நிலையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், நன்மை பெற்றுக்கொள்ளலாம், தேவனுடைய தரிசன சொப்பந்தம் பார்க்கலாம். ஆனால் நித்திய வாழ்க்கை என்பது நித்திய என்பது சபைக்குள்ளாக மையப்படுத்தியிருக்கிறார். சபைக்குள்ளாக கடந்து போய்தான் நாம் அதை அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா கடைசி காலத்துக்குள்ளாக இறைசும் என்ன நிலைப்பட்டு இருக்கிறது, என்ன நடைமுறைப்படுத்தினா நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தானியேல் தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தோட வாசிக்கும். தானியேல் 7 வானத்தின் கிழங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜ்யமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமான பரிசுவாளைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்ய நித்திய ராஜ்யம் சகல கர்த்தத்துவங்களும் அவர் சேவித்து அவர் கீழ்பட்டு இருக்கும் என்றார். ஆனால் இறை சமூகம் ஏதோ இழந்து போன ஒரு நித்திய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து மூலமாக மீண்டும் அனுகூலத்துக்கு ஒப்புவித்து அவர்கள் நித்திய காலமாக அதை ஆண்டு கொள்ளுகிறார் என்பதை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு நித்தியம் ஒரு அழியாமை வாக்கு பண்ணியிருக்கிறார். அது நமக்கு நிரந்தரம் என்று இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிறது. ஓசியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும். நித்திய வார்த்தைகள் உன்னை நான் நியமித்துக் கொள்ளுவேன், நீதிய நியாயமை கிருபையும் உருக்கமும் இரக்கமாக உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நம்ம கையளிக்க போகிற 2வது இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு நித்திய வாகம் ஒரு அழியாமல் நாம் சுமந்துக் கொள்ளும் நாம் தேவ சமூகத்தில் கடந்து போகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அது நம்ம இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்ட வார்த்தையானவர் கடைசியாக சபைக்குள்ளாக மையப்படுத்தி ஒரு அழியாமை நாம் அடைந்து கொள்கிறோம் என்பதை நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். அதாவது மீண்டும் நீங்கள் அடைந்து கொள்ள போகிற நித்திய வாழ்க்கை என்பது ஒரு அழியாமை. தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தோட வாசிக்கலாம்.
இங்க இயேசு கிறிஸ்து பின்பு அடைந்து கொள்ள போகிற ஒரு நித்திய ராஜ்யத்தை தானியேலுக்கு மூலமா வெளிப்படுத்துகிறான். நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறான். அதை பார்த்து அரண்டு இழுத்தெடுகிறான். ஒரு மனிதனை 5 பாகங்களை பிரிக்கிறான். கடைசியாக காணப்படுகிற 10 விரல்களும் பாதி களிமண்ணும் பாதி இரும்பும் இருக்கிறது. அப்படி நாட்களில் ஒரு கல் புரண்டு வந்து அந்த ராஜ்யத்தை அழித்து என்றென்றும் அழியாத ஒரு ராஜ்யத்தை அவர் நிலைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் கடைசி காலத்தில் அந்த ஆட்சி காலத்தில் ஐரோப்பிய ஐக்கிய நாடு மூலியமாக வலுசெருப்பமானவன் அந்த கிறிஸ்துவ ஆளுகை கொடுத்து ஒரு 3 ஆண்டுகள் அவன் பலமுறை கிரிகளை நடைமுறைப்படுத்துகிறான். அப்படி நடைமுறைப்படுத்த நாட்கள்ல தேவனுடைய கோபாக்கரை உண்டாக்கி அவர் ராஜ்யத்தைபடியாக அழித்து போடுகிறார் என்று பார்க்கிறோம். அதன் பிறகு ஒரு நித்திய ராஜ்யம், மனிதர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்மையை பிதாவை தேவன் செய்து கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமானுக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற நித்திய ஜீவனுடைய அடிப்படையாக காணப்படுகிற பிதா குமாரன் தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையின் அடிப்படையாக இருக்கப்படுகிற அன்பு பாதுகள் ஒரு சிறு பிள்ளைகள் போல அடிப்படை வார்த்தையாக இருக்கிற அந்த வசனத்தை நாம் கையாண்டு நாம் திருச்சபைகளால் கையளிக்கப்படுகிற ஒரு பாவ மன்னிப்பை மீட்பை உண்டு பண்ணி 7வது நாட்களை காணப்படுற தன் சப்தத்தினாலே தேவனுடைய எல்லா ரகசியங்கள் நிறைவேற்றி ஒரு அழியாத ராஜ்யத்தை நம்மை நடைமுறைப்படுத்த அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவ மண்டலத்துக்குள்ளாக இயேசுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டு இருப்பது நல்லதுதான். ஆனால் அந்த நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கும் இயேசுடைய வருகை எதிர்கொண்டு போவதற்கு என்ன எழுதி வைத்திருக்கிறார், என்ன நடைமுறைப்படுத்த என்பது அறியாமல் இருக்கிறார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். அந்தபடி திருப்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பாவின் ஆவியை கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவிகளை கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சோதரராமே, தேவனுடைய சோதரரோ கிறிஸ்துவுக்கு உடன் சோதரருமாமே. கிறிஸ்துவனை கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்துக் கொண்டிருக்கிறது. அதனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்கொண்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இறை சமூகம் எதிர்பார்க்கிற பிரகாரம் பூமியில் இருக்கிற மனிதன், வானத்தில் இருக்கிற சர்வ சேனையும், நடமாடுகிற மிருகங்கள் எல்லாமே எதிர்பார்க்கிறது. நாம் எல்லாம் தேவனுடைய புத்திரர்களாக மாற வேண்டும், ஒரு சுயாதீனத்தை அடைந்து கொள்ளப்பட வேண்டும். வேதம் ஒருவருக்குள்ளாக அன்பு கூறுவதை தவிர எதிலும் நாம் அடிமையா இருக்கக்கூடாது என்று நம்ம வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரே ஒரு கடமை, ஒருவருக்கு அன்பு கூறுதல் மாத்திரம் நாம் கட்டப்பட்டு இருக்கணும். வேற பூமியில காணப்படுற எந்த ஒரு நிகழ்வும் கட்டப்படக்கூடாது. பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லா நிலைகளில் இருந்தும் நாம் விடுதலை ஆனாதான் தேவனுடைய குமார் என்கிற தகுதி அடைய முடியும். அதை நம்ம எந்த நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த நோய்க்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம், எந்த அடிமதனத்தில் இருக்கிறோம்னா நாம் அறிந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும்.
தேவனிடத்தில் மன்றாடப்பட வேண்டும். தேவனை கேட்டு நாம் ஒரு சுயாதீனத்தை அடைந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி காணப்படவிட்டால் நாம் தேவன் பிள்ளைகளாக மாற முடியாது. தேவனுடைய பிள்ளை தேவனை தற்சொருவமாக எப்படி ஆதார் காணப்பட்டானோ அதே போல கடைசி காலத்தில் காணப்பட்ட சந்ததி தேவன் அப்படியே தற்சொருவங்களாக நாம் காணப்பட வேண்டும். அவருடைய சுவாச நிலைகள், அன்பு, கட்டளைகள், பிரமாணங்களை நம்ம கைக்கொள்ளும் போதுதான் தேவனுடைய புத்திரராக மாற முடியும். அதான் நம்ம நிலைகள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? தேவனுடைய பூர்ண பிள்ளைகளாக எந்த ஒரு அடிவுகளை காணப்படாம தேவனுடைய தற்சொருவானிகள் காணப்பட்டாதான் நாம் கிறிஸ்துவை சந்திக்க முடியும் என்பது பூமியில் இருக்கிற சர்வ சிஸ்டம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதான் நித்திய நாம் அடைந்து கொள்ளப்பட வேண்டும். நித்திய நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பூலோக வாழ்க்கை என்ன எதிர்பார்க்கிறது நாம் அறிந்து நாம் அதுக்கு பிரயாசப்பட வேண்டும். ஏன்னா தேவன் எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்க நாம் இல்லை என்று சொல்லலை. நாமளும் பிரயாசப்பட வேண்டும். அவருடைய பிரயாசப்படும் போது நம்ம அதை அடைந்து கொள்ள முடியும். நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் பிரயாசப்பட விட நிச்சயம் விளக்க முடியாது, அதை அடைய முடியாது. அதான் தேவனால் உண்டானாலும் தேவனால் சம்பூர்ணம் அடைந்தாலும் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற சரீரத்தில் ஒரு பிரயாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அவருடைய நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கான நித்தியமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அதான் இறை சமூகத்தில் கேட்க சொல்லுகிறார், பிரயாசப்பட சொல்லுகிறார். நான் தாவீதுக்கு வாக்கு பண்ணினேன், ஒரு நித்திய உடன்படிக்கை உங்களோடு நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதனால் இறை சமூகத்துக்குள்ளாக கடைசி காலம் என்பது ஒரு கடினமான காலம். நீங்க ஒவ்வொரு காலத்திலும் பிரச்சனை தான். இயேசு கிறிஸ்து வெளியில வருகிறார். அந்நாட்கள் காணப்பட்ட யூதர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் இயேசு வருவார் என்பது மாத்திரம் நம்பினார்கள், எதிர்பார்த்தார்கள், ஒத்துக்கொண்டார்கள். அவர் எந்த நிலையிலிருந்து வருவார், எப்படி வருவார் என்கிற ஒரு பெரிய தடுமாற்றம். அதனால சொல்ல வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். சொல்ல காரணமே தான். நம்ம ஏன் வேதத்தை முக்கியப்படுத்துகிறோம், வேதத்தை ஏன் தொடர்ந்து படிக்க சொல்றோம் பார்த்தீங்கன்னா, வேதத்துக்குள்ளதான் எல்லா நிகழ்வுகளும் உள்ளடங்கி இருக்கிறது. நீங்க வேதத்தை வாசிக்காம வேதத்தை மகத்துவங்களை அறிந்து கொள்ளாம நாம் நித்தியமானத்தை அடைந்து கொள்ள முடியாது. ஏன்னா நித்தியத்தை அடைந்து கொள்வதற்கு வேதம் தான் நமக்கு எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறது. அதனால வேதத்தை அறிந்து ஆராய்ந்தாதான் நித்தியத்தை நாம் எதிர்கொள்ள முடியும். ஏன்னா உலகத்துல எல்லாருடைய நிலைகளும் மனிதன் பாவம் செய்யாம இருக்க முடியாது என்று எண்ணுகிறான். அவன் எதிர்பார்க்க கொஞ்சம் சாத்தியம்தான், ஆனா அது பூர்ணமான நிலை கிடையாது. ஒருவனை பரிசுத்தப்படுத்துவது, நீதிமான் ஆக்குவதும் தேவனுடைய கரத்தில் இருக்கிற விஷயங்கள். மனிதனால் கூடாத காரியம் தான், தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்கிறது. தேவனை இவர்கள் விட்டுறாங்க, தேவன் சொல்லியிருக்கிறத நம்ப மாட்டாங்க, அதனால அதை இழக்கிறார்கள். ஒவ்வொரு நிலைகளும் இப்படிதான். இயேசு கிறிஸ்துடைய நிலைகளை ஏதோ அந்நாட்கள் காணப்பட்ட ஆசாரியர், பரிசேயர், சதுசேயர் மாத்திரமல்ல, சாட்சி கொடுத்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யோவான் சானே ஒரு கேள்வி உண்டாகிறது, வருகிற நீர் தானா வேறொருத்து வர வேண்டுமான்னு கேட்கிறார். அவருக்கே அந்த நிலைனா நம்மளாம் ஏமாத்திரம். ஞானசனம் கொடுக்கிறார், யார் மேல் புறாவுல ஆய்வில் இறக்கிறாரோ அவரை கிறிஸ்து என்று நீ அறிந்து கொள்ள வேண்டிய சாட்சி கொடுக்கிறார். அந்த நிலையை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, இவர் தான் தேவகுமாரன், இவரை பின்பற்றி கடந்து போங்க, உலகத்தில் எல்லா பாவங்களும் சுமத்துக்கு தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரே சாட்சி கொடுத்தார். பின்பற்றின சீசர்களை அனுப்புகிறார்.
தன் ஊழிய பாதையில் போய் சிறைச்சாலை சிக்கிக் கொள்கிறான். ஏரோது தன் மனைவியினால் வஞ்சிக்கப்பட்டு தன் ஜென்ம நாளுக்கு ஒரு நடனம் ஆட வைத்து அங்க கேட்கிறவனை என்ன வேணும்னு கேட்கிறான். அவர் சிறு குழந்தைய தாயிட்டு போய் கேட்கிறா, எவ்வளவு அப்பா கேட்கிறாரு, யோவான் சொல்லி தலையை கேளு. அப்ப யோவான் சொன்னதற்கொன்று எல்லாரும் எதிர்பார்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கடந்து வந்து ஒரு ராஜாவாக என்ன பண்ணுவாரு, இந்த பூமியை ஆட்சி பண்ணுவார். அநேக ஏரோதுடைய கையில் இருக்கிற சொந்த தேசத்தையும் சாலமோனால் கட்டப்பட்ட தேவாலயத்தையும் மீண்டும் ஒரு ராஜாவை கடந்து வந்து நம்ம எல்லாரும் மீட்பார் என்றுதான் அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறார்கள். இவர் கையில உண்டான அற்புதத்தை பார்த்து இவர் என்ன பண்ணலாம், ராஜாவுக்கு வச்சலாம் என்று ஜனங்கள் முடிவெடுக்கிறார்கள். யோவான் நினைக்கிறார், அவர் கடந்து வந்து என்ன பண்ண போறாரு, இந்த தேசத்தை ஆளுகை செய்ய போகிறார். நானும் சிறைச்சாலைக்குள்ளாக இருக்கிறேன், என் தலை விடை பேசிக் கொண்டு இருக்கிறது. இப்போ வந்தது இவர் தானா இல்லையே என்று, வருகிற நீர் தானா வேறு வர நான் காத்திருக்கப்பட வேண்டும் இவருக்கும் சந்தேகம் உண்டாகும். இப்படிப்பட்ட தேவனுடைய வசனங்களையும் தேவத்திட்டத்தை மனிதன் அறிந்தில்லாதனாலே எந்த ஒரு இயேசுவை சாட்சி கொடுத்தானோ அவரே அவர் சந்தேகப்பட போகிறான். மேசியா வருவார் என்று எதிர்பார்த்த ஆவிக்குரிய அந்நாளுக்கு காணப்பட்ட யூதர்கள், பிரதான ஆசிரியர்கள் இவருடைய நடைமுறை வாழ்க்கையை பார்த்து இவர்தான் மேசியாவே இல்லை என்கிற சந்தேகம் உண்டாகிறது. வானத்தில் அடையாளத்தை கேட்கிறார்கள். இப்படி பல விதமான குழப்பத்தோட சிக்கிக் கொள்ளுங்க. இதுதான் மீண்டும் கடைசி காலத்தில் நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்து வருகையில அதை விட பலமுள்ள குழப்பங்கள். அவர் எப்போ வரப்போறார், எப்படி வரப்போறார், என்னத்து வரப்போறார், எதை மைய வைத்து வரப்போறார், யாருக்காக வரப்போகிறார் என்று பூலோகத்தில் ஒரு பெரிய குழப்பம் உண்டாக்க போகிறது. ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், நம் நித்திய ஜீவனம் உண்டாகும். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவர் எப்படி வருவார் என்று எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தை ஆராய்ந்து எல்லாத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம். வேதத்தை நாம் ஆராய்ந்து கொள்ளாமல் தேவனுக்கு நமக்கு ஒரு உறவு இல்லப்பட என்று சொன்னால் உரிமையை எந்த ஒரு மனிதன் நாளே அடைய முடியாது. அல்ல, வேதத்தை ஆராய்ந்து அதிலிருந்து ஒரு சில தன்மைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேவனுக்கு நமக்கு ஒரு உறவு இருந்தால் நாம் நிச்சயமா தேவனுடைய நாளுக்கு நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆனால் நம்ம இறைமார்க்கும் எதிர்பார்க்கிற கடைசி காலம் என்பது சாத்தானுடைய இறுதி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அவன் யாரை வஞ்சிப்பான், யாரை ஏமாற்றுவான், யாரை என்ன பண்ணலாம் தெரியாது. அதனால் தேவன் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவன். ஒரு அறியாமை நமக்கு நடைமுறைப்படுத்துகிறார். அடைய முடிவுதான் கிறிஸ்துடைய வருகை. கிறிஸ்துடைய வருகை நம்ம எதிர்கொண்டு போனால் நித்திய ஜீவனை நம்ம அடைந்து கொள்ள முடியும். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளாக தடுமாற்றங்களை வைத்திருக்கிறது. கிறிஸ்து தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார், நான் இடர்களுக்கு எதுவான கல்லா இருக்கிறேன். கிறிஸ்துவன் சரியா அறிந்து கொள்ளப்பட இடையே போவான் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் நம்ம தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒரு இயேசு கிறிஸ்துடைய பிறந்த வாழ்ந்த காலத்தை அறிய முடியல. தேவன் வருகை என்பது எவ்வளவு கடினம் என புரிந்து கொள்ளப்பட வேண்டும். சாதாரண நிகழ்வு அல்ல. வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்பதும் தேவனுக்கு நமக்கு ஒரு தொடர்பு இல்லப்பட வேண்டால் அதை நாம் அறியவே முடியாது. அதான் நம்ம தேவனுடைய வருகை மாத்திரம் இல்லாமல் தேவனுடைய தொடர்பு என்பது நாம் எல்லாரும் சாத்தானுடைய செயலை தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு பிரதான வழி. இல்லை சாத்தான் வஞ்சகமானவன் நம்ம ஏமாற்றி விடுவான். அதான் காலத்தில் நம்ம கட்டாயம் இருப்பதனாலே இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற கடைசி காலத்துல நித்திய என்பது அவருடைய சரீரம் சபைக்குள்ளாக வைத்திருக்கிறான். நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதுதான் கிறிஸ்து வருகை நீங்கள் எதிர்கொண்டு போக முடியும். நித்திய ஜீவனை அடையில இயேசு கிறிஸ்து வருகை போக முடியாது. அவர் வருகை எதிர்கொண்டு போனாதான் நாம் நித்திய ஜீவனை அடைய முடியும்.
ஒரே ஒரு வசனத்தை வாசித்து கடந்து சொல்வோம். வெளிப்படுத்தினர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியானவர் சபைகள் சொல்றது காதுடன் கேட்க கடவா. ஜெயகுலனவன் அவனுக்கு தேவனுடைய பரிசுத்த மத்தியில் இருக்கிற ஜீவனத்துக்கு கனியை கொடுப்பேன். அது நம்ம ஏதும் தொடுதலை இழந்து போன மரணம், ஏதுத்தலை இழந்து போன ஜீவரிச்சம் அவனை இறைமாறக்கூடிய பரதேசத்தில் வைத்திருக்கிறான். அதான் கடைசி காலத்துல இந்த மாம்சத்துல எந்த ஒருவனை செய்யப்படுகிறானோ அதை அவருக்கு மீண்டும் கொடுக்கிறான். அதான் தேவனுடைய உபதேசங்கள், சட்டத்திட்டங்கள், தேவனுடைய சரியமா சபையை கொண்டுதான் ஒரு ஜெயத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். அப்படி அடைந்தாதான் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும்னு பார்ப்போம். அதனால நம்ம இயேசு கிறிஸ்து வருகையே நம் நித்திய ஜீவனுக்கு ஒரு வாசல். அந்த வருகை எதிர்கொண்டு போவதற்கு வேதெல்லாம் நமக்கு என்ன நியமித்திருக்கிறதோ அதை நாளுக்கு நாள் நம்ம கையாண்டு கடந்து போனாதான் நம்ம அதை அடைய முடியும். அதனுடைய நோக்கம் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக தேவனுடைய சுயாதீனமாக பிள்ளைகளாக மாற வேண்டும். உருவில் இருக்கிற எல்லா அடிமைதனத்துக்கு விடுதலையாக்கப்பட வேண்டும். நாம் எந்த ஒரு கிரிகளுக்கு அடிமையாக காணப்படக்கூடாது. அவ்வளவு நிலைகளை நீங்கள் உருவாக்கி கொண்டாதான் அதை நாம் நடைமுறைப்படுத்த முடியும். அதனால தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கப்பட வேண்டும். நாம் அடைய போகிற சுயாதீனங்கள், பரிபூரணங்கள்லாம் தேவனுடைய கருத்திலிருந்து உருவாக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா வேதத்தை நம்ம நிறைய பார்க்கிறோம். அந்த ஐஸ்வர்யம் எல்லாத்துக்கும் விட்டுடுவானா அவன் மனகசுக்கு போகிறான். சீசர் கேட்கிறார்கள், ஆண்டவரே இது எப்படி ஆகும்? மனிதனால் கூட அதான், தேவனால் கூட என்று சொல்கிறார். தேவனோட சார்ந்து நாம் கடந்து போக நம்ம அதை அடைந்து கொள்ள முடியும். அதனால நிறைய உதாரணத்தமாக எழுதி வைத்திருக்கிறான். எளிமையும் சிறுமியமானவர்கள் தனித்திர வாக்கியம் சொல்ல காரணம், தேவன் அந்த நெருக்கமாக வெளியில வர முடியாது. ஏதாவது ஒன்று கட்டப்பட்டதுன்னா நம்ம அதை வெளியில கட்டுப்படுத்த முடியாது. அதனாலதான் அங்க இறைமார்க்கம் சொல்றோம். பின்பு நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள் நம்ம பார்ப்பது என்ன, கடவுள் தரித்திரதான் வாழ சொல்றா நம்ம இன்னும் அப்படி அல்ல. நாம் அடைய போகிற வாழ்க்கைக்கு அது கொஞ்சம் நெருக்கமா இருக்கு என்பது சொல்லுகிறான். அதாவது எதை பொறுத்து நாம் பலவடுத்துகிற விஷயங்கள் நாம் அடிமைப்படக்கூடாது. தேவனை மையப்படுத்துகிற கடந்த போது ஈஸ்வர ஜெயத்தை நம்ம அடைந்து கொள்ளலாம். அதான் நம்ம தொடர்ந்து இயேசுமுகம் என்னை எதிர்பார்த்து கடந்து போய் உங்களை ஆயுதப்படுத்திக் கொள்ள முடியாது. தேவன் நாமத்தை கேட்டு கருத்த வார்த்தை ஆசிரியப்பார்கள். ஆமாம்.